பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேரத்தில் வந்துருக்குன்னு பாருங்கள். கொத்தவரங்க நல்லா காய்ச்சிருக்கு, எந்த காய்ச்சிருக்கு, கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. தக்காளி அறுவடை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வெண்டைக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பிஞ்சி வெள்ளரிக்காய், அவரைக்காய், தேவரங்க தக்காளி கதையும் பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வருஷம் தக்காளி நல்லா காய்ச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொத்து கொத்தா தக்காளி இந்த வருஷம் நல்லா வந்துருக்கு. அப்படியே இந்த பூவை மல்லிகைப்பூ பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வயலட் கத்திரிக்காய் ஒரு அஞ்சு செடி வச்சுருக்கணும். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுருக்கோம். நல்லா காய்ச்சிருக்கு, பூ நல்லா வச்சுருக்கு, இன்னும் பூவாக இருக்குது. நிறையா அறுத்தாச்சு வேறு, இன்னும் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகா, குண்டு மிளகா பாருங்கள்,
இருக்குது. செத்து போகிற மாதிரி இருந்தது. ஆனால் திரும்பி திடீர்னு பார்த்தா நல்லா தளைஞ்சி நிறையா காய் வச்சுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இருந்தால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குண்டு வெள்ளை கத்திரிக்காய், குண்டு குண்டா கத்திரிக்காய்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விதைக்கு விதை ரெடி ஆகிட்டு. இந்த கத்திரிக்காயும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது கொண்டு விட்டோம்னா என்ன ஆகிடும், முத்திரும். அதெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது செடி முருங்கை விதை போட்டு வச்சது செடி முருங்கை. இது ஒரு கன்று பாக்ஸில் வந்து இதை வச்சுருக்கு, முருங்கை இதை கொண்டாந்து வச்சு அதுவும் நல்லா உழைச்சிருக்கு. இங்கே ஒரு 2 செடி முருங்கை வச்சுருக்கிறேன், அதுவும் நல்லா தளைஞ்சி வேறு பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குது பாருங்கள். இன்னும் இந்த வருஷம் நல்லா போட்டிருக்கு. அடுத்த வருஷத்தில் இதில் வந்து காய் வந்துடும். அடுத்த காய் வந்தப்போ உங்களுக்கு ஆகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அகத்திக்கீரை. அகத்திக்கீரை ஏற்கனவே நம்ம நிறையா வச்சுருக்கோம், நல்லா வளர்ந்துருக்கு. அங்கே ஒரு இடத்துல புதினா பார்த்தோம், அதே மாதிரி இங்கேயும் இருக்கிறத புதினா பாருங்கள் எப்படி தலை இருந்துருக்கு பாருங்கள். பாவக்காய் பொடி ஓடி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சங்குப்பூ செடி தான் ஒரு பூ பூத்துருக்கு, சங்குப்பூ ஒன்று பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் ஒரு சங்குப்பூ வந்துருக்கு. வச்சு தான் 20 நாள் போகும். நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சு 20 நாளில் ஒரு பூ பூத்துருச்சு. நல்லா பொடி ஓடுது பாருங்கள். அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் ஒரு கொய்யா கன்று வச்சுருக்கோம். இதில் நிறையா காய்கள்லாம் நிறையா பிடிச்சிருக்கு. இதில் நிறையா காய்கள் நிறையா இருக்குது. ஏற்கனவே நிறையா பூவை நம்ம பிச்சு விட்டுட்டோம். ஏன்னா செடிக்கு சின்ன செடியாக இருக்குது, நிறையா காய் இருந்தால் அது காய் பெருக்காது, காய் இதாகாது. அதனால் இருக்கிற பூவெல்லாம் நம்ம மொட்டுலேயே நம்ம இதை கிள்ளி எடுத்துட்டோம். வரோம் இது மாதிரி மொட்டு நிறையா ஏற்கனவே இருந்தது, எல்லாத்தையும் கிள்ளி எடுத்தாச்சு. பாருங்கள், கருவேப்பிலை கன்று பாருங்கள், பிழைக்குமா பிழைக்காதான்னு தெரியாமல் இருந்துச்சு. வெயிலுக்கு அப்புறம் நல்ல தலைன்னு வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அகத்திக்கீரை. நம்மளோட அகத்திக்கீரை கன்று 2 இதில் இங்கே வச்சுருக்கோம், அங்கே ஒரு தொட்டில் வச்சுருக்கோம். பார்த்தீங்க, இது வந்து நல்லா வளர்ந்து ஏற்கனவே நிறைய கீரையை பறிச்சாச்சு. கீரை பறிக்கிறதுக்கு இல்லாமல் அப்படியே இருக்குது. மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளியில் நம்மள்கிட்ட நிறையா போட்டு ஏற்கனவே நம்ம அறுவடை பண்ணிட்டோம். நான் இந்த ட்ரிப்புக்கு என்ன பண்ணிடுவோம், அதான் முளைச்சது. நிறைய காய்கள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ காய்கள். இதெல்லாம் பழுக்க விட்டு தான் நம்ம இதுலேருந்து விதை எடுத்து மீண்டும் அதை போடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போதைக்கு அதில் விதை எதையும் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்மள்ட்ட மூலிகைலாம் நிறையா இருக்குது. இது கற்பூரவள்ளி, இது கல்லுக்கு நல்லது. அதனால் இதையும் வச்சுருக்கோம் நம்ம. பாருங்கள், இந்த பூ நம்மள்ட்ட நிறையா இருக்குது. இதே மாதிரி பாருங்கள், 7 டே ரோஸ் ஒன்று வச்சுருக்கோம் நம்ம. அதில் 2 பூ போட்டுருக்கு. ஏற்கனவே நிறையா பூ இருந்தது, வைரஸில் வாங்கினது வச்சு 20 நாள் தான் ஆகுது. ஆனால் இன்னும் சலக்கலை நல்லா இருக்கு. மல்லி இந்த மாதிரி பாருங்கள், நம்மகிட்ட இங்கேயே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம தோட்டத்துக்கு தேனீக்கள் வரணும். தேனீக்கள் வந்துச்சுன்னா நல்லா பாலினேஷன் நடக்கும்.
பார்த்திங்கன்னா இந்த இது தன்னால் முளைச்சது. நம்ம அதை எடுத்து ஒரு இதில் தொட்டில் வச்சுருக்குறோம். ஏற்கனவே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. 20 லிட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம். நம்ம இதை இன்னும் கொஞ்சம் பெரிய தொட்டில் வச்சோம்னா நல்லா பெருசாக வளர்ந்து வரணும் ஒரு நம்பிக்கை. அதனால் வச்சுருக்கோம். நம்ம வர இது வந்து பிரண்டை. நம்மகிட்ட பிரண்டை செடியும் இருக்குது. நம்ம எங்கேயும் வச்சுருக்கோம் பிரண்டை. அங்கே ஒரு செடியில் அங்கே ஒரு இதில் வச்சுருக்குறோம். பிரண்டையும் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நம்மள்கிட்ட மூலிகை பார்த்திங்கன்னா இந்த வர இதுலேயும் நம்ம பிரண்டை இருக்கும். ஏற்கனவே நம்ம பிரண்டை அடிக்கடி அறுத்து நம்ம சட்னி வச்சுருக்கோம். ஏசி உள்ளே போகுது பாருங்கள். எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியாது. அவங்க பாட்டு எங்கேயாவது பூந்து போயிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி துளசி வச்சுருக்கோம். துளசி செடி இருக்குது. நம்மளோட துளசி ஏற்கனவே பெரிய கன்று 2 வச்சுருந்தோம். நம்ம அதை வயசாகிடுச்சுன்னு எடுத்துட்டோம். இது தனியால் முளைச்சது தான். இதில் ஒரு 3 கன்று இருக்குது. இதையும் தனியாக எடுத்து வச்சோம்னா நிறையா இருக்கும். நம்ம ஒன்றாவே வச்சுருக்கோம் இட பற்றாக்குறையினால். இன்னும் நிறையா பட வேண்டி இருக்குது. தக்காளி வளர்த்துருக்கோம். இது நாட்டு தக்காளி. இதை வந்து நம்ம காசி தக்காளியும் இருக்குது, இதில் நாட்டு தக்காளியும் இருக்குது. இல்லை எது நாட்டு தக்காளி எது காசி தக்காளி நமக்கு தெரியாது. ஏற்கனவே விதை போட்டிருக்கோம். திரும்ப வந்து முளைச்சி வந்துருக்குது. இதை நம்ம வேறு தொட்டிக்கு மாற்றி வைக்கும்போது பெருசானதுக்கெல்லாம் மாற்றி வைக்கணும். இப்போதைக்கு இதை இங்கே தான் இருக்குது. இந்த கற்பூரவல்லியை நம்ம அங்கங்கேயும் சுற்றி வச்சுருக்குறோம். அது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதை நடுப்புற செடிங்களுக்கு நடுப்புற வச்சாக்கா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வச்சுருக்கோம். பூச்சிகள் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம தான் வச்சோம். ஆனால் இது நல்லா கரைஞ்சி அழுவி வச்சுருக்கு பாருங்கள். அதே மாதிரி மருதாணி வச்சுருக்கோம். மருதாணி செடி இருக்குது. ஏற்கனவே நம்ம வெண்டைக்காய் பார்த்தோம். இந்த வெண்டைக்காய் செடியை போட்டிருக்கோம். இது இன்னும் அது பெருசாகி வரணும். இதுவும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா மண்புழு வரும், துளு வரும். இதெல்லாம் போட்டு தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம காய்கறி கழுவுகளை ஊற வச்சு அந்த தண்ணியை தான் இதில் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இப்படி தளன்னு இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்மளுடைய மாடி தோட்டம். இது பல எதிர்ப்புகளுக்கு அப்புறம் இதை நாம் சரி பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். அதனால் இதை கொஞ்சம் பராமரிக்கிறதுக்கு பாருங்கள். இது வந்து கோழி கொண்ட பூ ரெண்டு அளவாக பூத்துருக்கு பாருங்கள். இது நிறையா இருக்குது நம்மகிட்ட. இது ஏற்கனவே ஒரு செடி தான் நம்ம வச்சோம். அதனால் இது நிறையா இன்றைக்கி அங்கங்கேயும் பார்த்திங்கன்னா இதை தான் வளர்ந்துட்டு வருது. அதிகமாகவே இருக்குது நம்மகிட்ட கோழி கொண்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.